படிக்காட்சி கட்டிய குடும்பத்தார்களும் இங்கு இருக்கக்கூடிய மக்களும் ஊர் மக்களும் மதுரை பாண்டிமணி அருள் பெற்று செல்லுமிடமாக நோய் நொடி இல்லாமல் பேரு புகழோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆலயத்தை நாடி இருக்கக்கூடியவன் ஆணுக்கு பெண்ணுக்கு ஆபத்து அறிய வேண்டும். பார்த்து வருகின்றேன். கோடீஸ்வரர் செய்தேன் ஐயா செய்தேன் ஐயா சேர்ந்தவன் என்னுடைய ஆலயத்தினாடி அழுது ஒழுங்கு கொண்டு வருவதற்கு என்ன காரணம் யார் என்று எடுத்து கூற வேண்டும். இப்பொழுது சேதுவதிக்கும் செம்பகம்மாளுக்கு ஒரு கல்லூரியில் பிறந்து வந்த கல்லமகப்பட்ட வெள்ளச்சாமி என்பது எழுதுகிறார்கள். நான் அழைத்து வந்த பெண்ணகப்பட்டவன் அருப்புக்கோட்டை திருப்பத்தரை சேர்ந்து வெள்ளச்சாமி போனாருக்கும் விளையாட்டாளுக்கு 7 நன்மார்களுக்கு இளையமாக இருந்தவள் அவள் வீர வெள்ளையம்மன் இனமிட்டு இளமாறு திருமணம் செய்து உடனான அந்த பெண்ணகப்பட்டவளை அவளுடைய வீட்டுக்கு தெரியாமல் அழைத்து வந்து விட்டேன். அழைத்து வந்த காரணத்தினாலே அவளுடைய அண்ணன்மார்கள் 7 பேரும் வெட்டருமை வைக்கும்போது துரத்தி கொண்டு வருகிறார்கள். அதனால அங்களையே தஞ்சமென நம்பி வந்திருக்கிற சாமி வெள்ளைச்சாமி ஐயா என்ன இருவரும் இனம் விட்டு சாதி விட்டு சாதி திருமணம் செய்ய வேண்டும் என்று வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டீர்களா? இனம் விட்டு இன திருமணம் செய்வது பெரிய பாவம் அல்லவா? அது மட்டுமல்லாமல் வெள்ளையமாக அண்ணன்மார்கள் 7 பேர் ஒரே தங்கை என்று செல்லமாக வளர்ந்தார்கள். அண்ணவர்களோட பேரு புகழோடு வாழ்ந்து வருகிறார்கள். அண்ணவர்கள் நாட்டிலே அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு கெட்ட வேறு வழி உண்டு செய்து வந்திருக்கின்றார்கள். பாவம் வேண்டாம், அந்த பெண்ணை கொண்டு போய் அவர்கள் வீட்டில் விட்டு வந்து விட அதான் நமக்கு நல்லது. இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம், இருந்தாலும் இருவராக இறந்துவிடும் என்று அந்த தாய் மதுரை மீனாட்சி மேல சாட்சியை வச்சு சந்தேகத்தை எங்களை திருத்தி விட வேண்டாம். பாலகா என்ன கூறுகின்றார்? வாழ்ந்தால் 2 பேரும் ஒன்னா வாடுவோம், செத்தால் 2 பேரும் ஒன்னா சாபம் என்று சத்தியை செய்து கொண்டோம் ஐயா. இதற்கு மேலே எங்களால் பிரிந்து செல்ல முடியாது என்று கூறுகிறார். எதற்காக இருந்தாலும் வெள்ளச்சாமி உங்களுடைய உயிரை 3.25 பொழுதுக்குள் பிரிய போகின்றது. ஆகினால் தான் இருவரும் பிரிந்து செல்லுங்கள் என்று கூறினேன். ஆனால் பிரிய மாற்றம் என்று வருகின்றாய் அல்லவா? ஆனால் 3.25 பொழுதுக்கு நான் சொன்னபடி கேட்டால் உயிர் விளைத்து வருவீர்கள். அப்படி உயிர் விளைத்து வரும் பொழுது நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பேன். எப்படி தெரியுமா? என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக இருக்கின்றது செவ்வாழை தோப்பு. அந்த செவ்வாழை தோப்புகளை சென்று 3.25 பொழுதுக்கு யாருடைய கண்களிலும் படாமல் மறைந்து கொள்ளுங்கள். அப்படி மறைந்து கொண்டு 3.25 பொழுதுக்கு பின்பு உயிர் விளைத்து வந்தால் உங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கின்றேன், வரம் கொடுக்கின்றேன் வாழ்வதற்கு. சென்று வாருங்கள். இந்த பூலகத்தில் வாழப்போவதே 3.25 உண்மைதான் ஐயா. இந்த ஈ கூட துறை செஞ்ச பாவி நாங்கள் கிடையாது. எதற்காக எங்களுக்கு 3.25 நாளிகை மட்டும் அடைக்கலம் கொடுக்கிறீங்க வெள்ளச்சாமி ஐயா? இந்த 3.25 பொழுதுக்கு நீங்க செவ்வாழை தோப்புகளை சென்று யாருடைய கண்களிலும் படாமல் மறைந்து கொள்ளுங்கள். பின்பு உயிர் விளைத்து வரும் பொழுது நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காக்கின்றேன். அப்படியே ஆகட்டும், சென்றுவார்கள். அதோ வெள்ளையமாக அண்ணன்மார்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது சீக்கிரமாக ஓடி மறைந்து கொள்ளுங்கள் வெள்ளச்சாமி. அப்படியா சென்று பாட்டிமணி சொன்னதை கேட்டாங்க. இந்த உலகத்தில் வாழப்போவதே 3.25 நாடுகள் தான். என்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேர் வெட்டரும்பு மேற்கொண்டு துரத்தி கொண்டு வருகிறார்கள். வீட்டை விட்டு புறப்படுவது என்னுடைய தாய் செம்பாகி இவ்வளவு சொல்லி தடுத்தாரே. தாய் வெற்றிக்கு மீறி நீலா முக்கியமான உன்னையே தஞ்சம்னு வந்தனே. பலக நண்பர்களா வெட்டப்பட்டு உன்னையே தஞ்சம்னு வந்தனே. இல்லையம்மா என்ன நடந்தால் என் உயிரே போனாலும் என்னை விட்டு நீ போயிடும். தங்களை விட்டு ஒரு கணமும் பிரிய மாட்டேன். கவலை சுவாமி
கண்ணு விட்டுக்குமா அடி வண்ணங்கிலே தன்னந்தனிய என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ விட்டு விட்டு போக சம்மதமோ வாழி அந்தக்கிலே என்னை தன்னந்தனிய என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ அந்த இளது போட்டாக்குவது ஆகாத சகலத்தோடு பாதியிலே அழைத்து விடுவோம். மயங்காதே மயங்காதே மனசாலோ மகராணி மனவோல ஒண்ணு சேர்ந்து மனவோல ஒருத்திக்கு ஒரு மகனத்தான வந்தேன் ஒழுங்காத்தான ஒயிலாட்டம்னு ஆட வந்தேன் ஆடி விட்டு சேரம் போக வேண்டியதானே உன் தலைக்கிறத பாத்தியா எங்க கையால சாகரம்னு வந்திருக்கு அன்பளிப்பு காசு கொடுத்தா இல்ல
சிரிக்கிற என்னடா சிரிக்கிற? அருவா உயர்ந்தையா இருக்கேன். அருவா தூக்கம் உனக்கு சரியில்லை. அருவா வையி. அப்படி இல்ல இவ்வளவு போறானே கை வைக்கலாம். அவன் மிதிர கீழே வைக்கிறான். அவன் ஏறிப்பட்டு மிதிரா. அவன் எறும்பு கட்டுனா இருக்கு. அவன் ஏறி உட்காந்து என்ன மேல அமுக்கி விடுறியா? மேல அமுக்கி விடுறியா அவனுக்கு? ஒழுங்க மரியாதையா சொல்லு. என் தங்கச்சி விட்டு போயிருன்னு சொல்லு. தங்கச்சி விட்டுட்டு போயிருன்னு சொல்லு. ஆமா நான் தெரியாம தான் கேட்கிறேன். கூட்டி போய் எத்தனை நாள் ஆச்சு? 3.25 நாள் ஆச்சு. 3 நாள் என்ன பண்ணேன்? இதான் பண்றதுக்குள்ளதான் உங்க வீட்டுல உழுவதுக்கு வாங்கிட்டா வீட்டுல ரெண்டாவது ஊர்லயா ரெண்டா ஊர்ல போயிடும் வீட்டுல என்ன பேசு புடுற தலைய புடுறா தலைய புடுறா ஏன்னா ஒரு குறவளைய கொடுக்குறேன். இவங்க மதுரை பாண்டியல் கொண்டு போனா தப்பா போச்சானா போய் எல்லாத்தையும் படுத்து இந்த காசை கொடுக்குற வச்சா தகச்சியை மட்டும் குட்டி வச்சா காசு கொடுத்து கூட்டி விட சொல்றாரு. இவன் லட்சம் பாத்தியா? எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 220 ரூபா. கரெக்டா சொல்லு. 70 ரூபா கொடுத்துருக்கீங்க. 7 லட்சம் ரூபா தரேன், நீ கூட்டி விடு. உன்னால எல்லாரையும் கூட்டி வெத்தலாவை போட்டு துப்புறதுனா உன் ஊர்ல தான் துப்புறேன். ஆமா ஏண்டா அவங்க லட்சமா தங்கச்சி வாழ்ந்துருக்குன்னு சொல்லி துப்புறாங்க எல்லாம். அவன் உட்கார்ந்து அவன் மாமியா வீட்டுக்கு இருந்தாரு. தம்பி நான் மோசமான ஆளு. சமோசாவா சமோசாவா சமோசா இல்ல மச்சா பசிக்குது மச்சா. சாப்பிடுறியா? என்ன வேணும்? சமோசா டேய் எடுத்து குடுறா. ஆண்டா அவன் பாருயா. டேய் அந்த காசு எடுத்து மகன்கிட்ட கொடுத்துருவான். நான் அந்த அண்ணன் கொடுத்துருவேன். அன்பளிப்பு காசு முருகேசு கொடுத்துருவேன். வீட்டுக்கு கொண்டு போனேன். இல்ல உனக்கு வந்து அங்க புத்தகத்துல இருக்கிறேன். சரி கூடுறா அவனே ஓடி ஓடி வந்து முடியல உள்ள முடியும் மணி மச்சா நீ வாங்க மச்சா வாங்க வரிசையா வெறும் பாண்டி டேய் அவன் தூக்கி குடி. டேய் எனக்கு இப்போதைக்கு எனக்கு தூக்க முடியாதுடா. தங்கச்சி தம்பி உனக்கு அந்த ஆசை இருக்கு. நந்தா வந்துட்டா பாரா தூக்கி பிடி தூக்கி மட்டும் முடி. தூக்கி பிடிச்சிட்டா 50 ரூபா. தூக்கி நிறுத்தணும். நீ தூக்கு 50 ரூபா. தூக்கு தூக்கு அண்ணாமத்த தூக்கு போடுற 50 ரூபா. அதனால செலவு பண்ணியாங்க. தூக்க முடியலையே. தங்கச்சியை கூட்டிட்டு வந்தனா அது அசதியா வேலை வைக்க விட்டேன். என்ன செவ்வாழம் கோப்புக்குள்ள போன அதனால கொஞ்சம் காலமா கொஞ்சம் பாடுறா உட்காரு வண்டி போ திரும்ப பறப்போம். காலை பிடிக்கிற மச்சான் தங்கச்சி வெள்ளையம்மால அங்க என்ன படம் பாக்குறியா? என்னையா பண்றாங்க? போனேன் அவன் கூட்டு சேர்ந்துக்கிட்டாயா? அவன் கூட்டு சேர்ந்துட்டேன். ஆனா உன் பொண்டாட்டி கூட்டி போகும் கூட்டி விட சொல்றான். ஏறி போட்டு மிதிரா அவனை தூக்குறாடி. என்ன கோழி எங்கே அடிக்கிறேன்? எப்படி அடிக்கிறேன் மச்சா? இல்ல மச்சா அடிச்சா உன் தங்கச்சி புள்ள பிறக்காம போயிரும்ல அதனால தொட்டு பாக்குறேன். டேய் என்ன சொல்றேன் கேளுங்க. இல்ல அடிச்சா மச்சனை இப்ப மச்சனை மாதிரி இருக்கு. சின்ன மச்சனை மாதிரி தங்கச்சி புள்ள பிறக்காதுல்ல அதனால தொட்டு பாக்குறேன். யாருக்கு எதுக்கு இருக்கீங்க? கூட்டி விடுவான் தங்கச்சியா? மணிவாளு கூட்டி விட சொல்றாங்க. மணிவாளு வா
தூக்கி போடுறா. டேய் வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். ஒரே ஒரு 2 2 போலாம் நல்ல மட்டும் போடுறா. ஆமா ஏய் முன்னால பாத்தால பாத்துறேன் புடிச்சுக்கிறேன் இப்போ ஒதுங்கலாம்ப்பா ஒரே முதையில நெஞ்சு ரெண்டா பழக்கணும். ஆ வேவா ரெடியா ஆ சரி ரெடி ஆ வா ஒடியா ஒடியா சின்ன ஒடியா ஒரே முதை ஆமாடா இவன் உடைச்சாங்க. ஏய் அடி இருக்கா அது ஒதுங்கறான்ல ஐயோ என்னடாச்சு அவன் ஜாகக்குள்ள நீ தெரியுமா? வயசு வெறுத்துருச்சு ஓ டேய் தூக்குடா தூக்கி போடா வெள்ளச்சேன் ஜாகக்குள்ள அவன் சேர்த்துருவான். இருடா கொக்கால ஓடிடுறா பாரியா பால் பழம் கொண்டாந்து கொடுங்க. சவடால பறந்துருக்காங்க பாரியா கால் மேல கால் போட்டு உனக்கு குண்டி போச்சு. அவன் பாரு எவ்வளவு அசால்ட்டா பறந்துருக்காங்க. ஏண்டா இங்க வா, எனக்கு துணைக்கு வந்தீங்களா இல்ல 2 பேரும் எனக்கு வந்தீங்களா? எனக்கு இருக்கு அதெல்லாம் ஒதுங்க தெரியுது இல்ல போதுங்களா? காலை எழுறாங்க அண்ணே, ஒரு 4 ஜேசி வர சொல்லுங்க. ஒன்றும் பண்ண 3 பேரை டேய் எழுறா. பீஸ் வெட்டி இந்த வெட்டில போடு கொண்டு வரா வெட்டிக்கா சைனா கொண்டு பிரேம் போடுங்க இருக்கு எழுறா. எழுறா 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 வெட்டா அருவா வெட்டா வெட்டா தலையில அருவா தலையில அருவா. சும்மா போறா வந்து டேய் வெட்டோம்டா இல்லா. இல்ல ஏண்டா டேய் என்னவா கைய பிடிச்சு வெட்டறா. கைய பிடிச்சு டேய் கைய போடுறா. வெட்டா போடுறா அவனோட போடுறா. உனக்கு யாண்டா நீ தலையாண்டு வேணும் உட்கார விடு. டேய் எப்படி 5 வெட்டி வெட்டிட்டு மிச்சத்தை கொடு. 1 வெட்டி வெட்டிட்டேன் கொடு. 1 2 3 அடி வெட்டா 4 வெட்டி. கொண்டா கொண்டா கொண்டா. 7வது வெட்டு. டேய் நான் தூக்கிற அதுடியா அவ்வளவு நான் தூக்கியா ஸ்டார்ட் பண்ணிங்க அவ்வளவு மலிங்கி பேசி பாரு இன்னும் ஐயோ புடா புடா அங்க தள்ளுறா தள்ளுறா மக்கள் வழி அடிச்சு போய் ஒரு கேள்வி எடுத்துட்டு வரா. டேய் இங்க வாடா, கேள்வி இங்க இருக்குல வாடா. டேய் சாக்கடா டேய். அட மொக்கால ஓடி டேய். அட வாடா உள்ள ஓடுற விழுக்குன. புடா. தம்பி இங்க வா. இத கொண்டு போய் என்ன பண்ண போற? ஏய் சுட்டு சாப்பிடுடா சுட்டுறீங்களா? டேய் இங்க வா. வெட்டினது வெட்டிட்டான். நம்மளால முடிஞ்சது ஒரு துண்டு மாலையாவது போடுவோம். போய் ஓட்டோட வேட்டி மாலை எடுத்துட்டு வாங்க. ஓட என்ன பாவம்? என்ன பண்ண? எடுத்து வந்தியா? இங்க வா. யாரை வாசல் போடுறீங்க டேய், இங்க வா. வேட்டி என்ன ஆகுது தெரியுமா? புது வேட்டி இருக்கும்டா, எடுத்துட்டு வரா. இருக்குதா இல்லையா? டேய், வேட்டியை போத்துறா. ஆ. சூப்பர்டா என்னடா பண்ண சொன்னேன் அடன் கோயை கொப்பை கூட்டி போங்க. அவன் அவங்க அப்படிதான் கூட்டிட்டு வருவாங்க. டேய், வேட்டியை விரிச்சு இங்க வா. நான் கால் ராம்பு, நீ தலை ராங்க. அந்த செனப்பண்ணி எனக்கு இழு. உரிச்சு போட்டா 10 ஊர் நீங்க ஆமா இல்லா. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இன்னும் தள்ளுறேன். போதுண்டா. இதோட போராடி போராடி மூச்சு கொடுத்து போச்சுக்கிறேன். போடுறா. டேய், தெரியுதா தெரியுதாடா? தலையா? அப்ப இல்ல கால் ரோ
தலடா அப்ப இல்லடா இல்லடா தலடா கால்ரா தலடா கால்ரா தலடா இந்த மசல் சொல் ஏய் செத்தல் முன்னதா போடு முன்னதா வா பாடி கட்டறா அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரியில் முனிசிபாலிட்டி வேலை கிளீனாக கட்டுறாங்க ஒரு ஆஸ்பத்திரி வேலை பார்த்த மாதிரி கிளீனாக கட்டிட்டாங்க சரி கட்டிட்டோமா டேய் மாலை அப்புறம் போடலாம் முதல்ல நெத்தியில காசு வைக்கணும்ல நம்ம கோடீஸ்வரர் லட்சாதிபதி லட்சாதிபதி சோத்துக்கு என்ன பண்றீங்க சோத்துக்கு சுப்பிரமணிய சரி சரி அவன் கரெக்டாக 5 ரூபா சொல்ற காசு வாங்கிட்டு வா என்னடா முண்டுது டேய் என்ன 1 ரூபா 2 ரூபா கேட்குறேன் டேய் எதுக்கு வேணாடா டேய் வலிக்குடா இங்க வா இங்க வா தொட்டோம்னா என்ன அவன் தோசை நம்ம புடிச்சுக்கோம் போலிக்கு போடாம பு 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 போச்சா அதை எடு என்னது என்ன சரி இப்போ மாலையை கழுத்துல போடுறோம் நான் போட்டேன் அண்ணியை கழுத்துல அது வெட்டுறான் போய் உங்க உட்காந்து அறையில எடுத்து வெட்டுறேன் எங்க அவன் கழுத்துல போடுறான் கொடுறா போட்டியா ஏய், போட்டியா வட்டா ஆ, இன்னைக்கு சனிக்கிழமை துணப்பணம் கேட்கும் நீ கொடுத்துக்க சொன்னோட படுத்துக்கிட்டாயா நீதானா படுத்து சொன்னேன் போய் கோழி குஞ்சு எது எங்க வீட்டுல எதாவது புடிச்சிட்டு ஓடியா சீக்கிரம் வா கத்தவடா என்னடா அவன் ஜெயிசும் நிறைய இருக்குது குஞ்சுடா குஞ்சா உள்ள தள்ளுறா உள்ள விட்றா போட்டோம் வந்து விட்றா போட்டோம் அடுத்த இடத்துல வைக்க குட்டி போட ரத்தத்தை கொஞ்ச நேரத்துல செத்து போயிருமா அவசரம் விட்டு வா என்ன பண்றீங்கம்மா அந்த வெள்ளையம்மா கூப்பிடு ஏ வெள்ளையம்மா அப்படியே வெள்ளையம்மா கூப்பிடு ஏ வெள்ளையம்மா தங்கச்சி குஞ்சிலு குட்டி ஆடி வெளிய என்னடா வாடி போடுறீங்க ஏய் நம்ம தங்கச்சிடா அதுக்கு அப்படிதான் பாசமா பேசணும் நான் புஜில குட்டிங்கிற கூப்பிடுறா வெள்ளையம்மா வா வா. தங்கச்சி வா வா. அண்ணே ஏண்டா அண்ணே ஆமா இல்ல சாப்பிட்டா அண்ணே சாப்பிட்டேன் ஆமா 2 பேரும் அப்படி எங்கேதான் போனீங்க ஓடி போகாம யாருண்ணே இந்த வெள்ளச்சாய போய் வந்தாங்க ஆமா வெள்ளச்சாமி நானும் சின்ன வயசுல இருந்து சரி வாழ்ந்தாலும் ஒன்றோட தான் செத்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோட தான் செத்தாலும் உன்னோட தான் சத்தியம் செஞ்சுக்கிட்டாங்க அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு அதனால அவர் என்னையும் பிடிச்சிடாதீங்க உங்க காலில் கூட விழுந்தானே அவர் என்னையும் பிடிச்சிடாதீங்க அவரை ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணலையா பண்ணல இவங்க அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம்னே சரி சரி ஒண்ணு சரியா அண்ணே அவனை கூட்டி வந்து இல்ல இன்னைக்கு அவன் எங்களோட தான் இருக்கிறியா அப்படியா? நல்லா தான் இருக்கிறியா ஆமா 2 பேரும் அப்படி போய் என்னதான் பண்ணுவீங்க அண்ணே அண்ணே ஆ, அப்படியெல்லாம் கேட்காதீங்க சரி சரி அண்ணன் இல்லையா உங்களுக்கு புருஷன் தங்கச்சியை பார்த்து அப்படி கேட்கலாம் உனக்கு கல்யாண ஆசை வந்திருந்தா நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கோமா இல்லையா டேய் உனக்கு அண்ணே. தப்பாப்பா தங்கச்சியை பார்த்து அப்படி கேட்கலாமா மாப்பிள்ளை கூட்டி சரி விடு அவன் கூட்டியாது இல்ல அவனை கூட்டி கூட இங்கே வச்சிருக்கிறான் அப்படியா? என்ன கொஞ்சம் சாராயம் போத ஓவராய் போயிட்டு சின்னவனுக்கு ஐயோ அவன் மட்டும் போதையில 60 எடுத்து உள்ள சொல்லிட்டான் ஐயோ செத்தே போயிட்டான் ஐயோ வெள்ளச்சாமி நான் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் இருந்தனே ஐயோ ஆனா அவரை வெட்டி கொண்டதுக்கு பதிலா என்ன வெட்டி கொண்டிருக்கலாம் என்ன ஒழுங்கா கொல்லி வச்சு ஆரம்பிச்சு சேர்றேன் இல்ல ஒன்னே சேர்த்து எடுத்து போய் சீக்கிரம் வா. அதாவது வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாதே உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் சத்தியம் செஞ்சீங்களே சீக்கிரம் வர்றேன் என்னை விட்டு ஒரு சீக்கிரம் வர்றேன் சீக்கிரம் வா வர்றேன். என்னை விட்டு ஒரு கணவன் பிரியக்கூடாது என்று சொன்னீங்களே சுவாமி. இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே சுவாமி. நான் எப்படி தனித்திருப்பேன் நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் எப்படி உருவாவேன் சுவாமி நான் மட்டும் எப்படி உருவாவேன் என்றெடுக்கும்
வளைந்து பூலோக மக்களை எல்லாம் வதம் செய்து விடுவார்கள். ஆகினால் இருவரை தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்தின் முன்பதாக அமர செய்ய வேண்டும். பூசாரி உனக்கு சந்தேகமா அப்படியே கூறி இருவரும் புரிந்து செய்வது என்று மறுத்துவிட்டீர்கள். இப்பொழுது தாங்கள் மண்டபத்தை விட்டாய் விளையமான உடன்கட்டை ஏறிவிட்டார். உங்களை இப்படி விட்டு வைத்தால் ஊடகத்தில் பேயாகவோ பிசாசகவோ அழைத்து ஊடக மக்களை எல்லாம் வதம் செய்துவிடு என்பதற்காக இருவரை தெய்வமாக ஆக்கி என்னுடைய ஆலயத்திற்கு முன்பதாக அமர செய்திருக்கின்றேன். அங்கு அமர்ந்து கொண்டு வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாத்து வர வேண்டும். ஆனால் நீங்கள் இருவர் சின்ன சிறு வயதிலேயே கண்ணை கழியாமலே மாண்டு மண்டித்த காரணத்தினாலே உங்களுடைய பேரு மகளும் இந்த பூலகத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக காலையில் 6 மணிக்கு என்னுடைய ஆலயத்தை விட்டு செல்ல வேண்டும். எங்கு செல்ல வேண்டும்? எந்த குடும்பத்தில் கஷ்டப்படுகின்றார்கள் அந்த குடும்பத்தில் தொட்டு விளையாட வேண்டும். அந்த குடும்பத்தை விட்டு விலகி வரும்போது அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்துவிட்டு உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை பெற்றுக் கொண்டு வர வேண்டும். எந்த குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் அந்த பெண்களை தொட்டு விளையாட வேண்டும். அந்த பெண்களை விட்டு விலகி வரும் பொழுது அவர்களுக்கு திருமண வாக்கியத்தை கொடுத்துவிட்டு உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை பெற்றுக் கொண்டு வர வேண்டும். எந்த குடும்பத்தில் குழந்தை செல்வம் இல்லை என்று மனம் கலங்குகின்றார்களோ அந்த குடும்பத்தில் அந்த பெண்களை தொட்டு விளையாட வேண்டும். அவர்களை விட்டு விலகி வரும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய குழந்தை வாக்கியத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை பெற்றுக் கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஊடகத்தில் எந்த குடும்பத்தில் தொட்டு விளையாண்டு என்ன வரம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய வரத்தை பக்கத்துணையாக இருந்து நான் பழிக்க செய்வேன். இந்த பூ உலகம் உள்ளவரை, இந்த கலியுகம் உள்ளவரை உங்களுடைய பேர் இந்த ஊடகத்தில் நிலைத்திருக்கட்டும். காலையில் 6 மணிக்கு சென்றால் மாலை 6 மணிக்கு எனது இடது கால பெருவிரல் வந்து கட்டுப்பட வேண்டும். வெள்ளச்சாமி அப்படி ஆகட்டும். சத்தியம் காலை 6 மணிக்கு உங்களது இடதுகால பெருவிலை விட்டு மாலை 6 மணிக்கு உங்களது இடதுகால பெருவிலை இருந்து சரண முடியும் சார். அப்படி ஆகட்டும். சத்தியம் செய்கிறேன். அப்படி ஆகட்டும். இதுவரையிலும் இந்நாடகத்தை கண்டசித்த ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டியாளர்களும் இந்நாடகத்தினை ஏற்பாடு செய்துள்ள குடும்பத்தார்களும் மதுரை மாண்டிமணி அறை வெற்றி மந்தையில் வாழக்கூடிய விநாயகர் மாரியம்மன் பகவதி அம்மனுடைய சக்தியை வெற்றி செல்லுமிடமல்ல நோய் நொடி இல்லாமல் பெருமகளோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகின்றோம். ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் மிக சிறந்த முறையில் ஒளி அமைக்க வேண்டும் என்று மிக சிறப்பான முறையிலே சிறந்த ஒளி அமைப்பு ராஜா ஆடியோஸ் பட்டாங்கம்பு ஒளிபெருக்கு உரிமையாளர்களும் அதன் கண்ணம் கருத்தமாக ஆபரேட்டர் அனைத்து நல்ல உள்ளங்களும் செல்லுமிடமெல்லாம் மந்தையில் வாழக்கூடிய பகவதி அம்மன் மாரியம்மனுடைய அருள் பெற்று பேரும்புகளோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். எந்த நாடகத்தில் கொடுத்தாலும் மிக சிறந்த நடிகர்களை கொண்டு நாடகத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் அருமை அண்ணன் கருமலை அழகம்பட்டியை சேர்ந்து MKM யூடியூப் சேனல் புகழ் பெற்ற அண்ணன் மணி அண்ணா அவர்கள் கலைக்கலும் சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். சுத்து வட்டார பொதுமக்களுக்கும் எங்களது பாசத்திலே கருமலையை சேர்ந்த அலங்கப்பட்டியை சேர்ந்த MKM லைவ் சேனல் மணியன்னாருடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது பழனி சாந்தி நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது நைனா கோபி பிரதக மாஸ்டர் கோபி அண்ணருடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அருமையான முறையாக ஒளி கொடுத்த ராஜா
ராஜா ராஜா ராஜா ஆடியோ உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம்.